யோபு. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனும். யோபு நம்மை போலவே பாடுள்ள ஒரு மனுஷன். மனுஷருக்கு உண்டாகிற சந்தோஷங்களும் வருத்தங்களும் நெருக்கங்களும் யோபுவுக்கும் உண்டாயிற்று. ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக உண்டாகும் வருத்தத்தை விட யோபுவுக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டாயிற்று. யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவராயிருந்தார். அவருக்கென்று ஏராளமான ஆஸ்திகளும் செல்வாக்கும் இருந்தது. யோபுவினுடைய தேசத்தின் பெயர் ஊத்ஸ் என்பதாகும். அரபியா தேசத்தின் கிழக்கு பகுதியில் ஐபிராத் நதிக்கு அருகாமையில் ஊத்ஸ் தேசம் அமைந்துள்ளது. கர்த்தருக்கு மீதியான ஜனங்கள் இந்த உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்கிறார்கள். யோபு ஊத்ஸ் தேசத்திலே வசித்து வந்தது அந்த தேசத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். யோபுவை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோருமே துன்மார்க்கராய் இருக்கும்போது யோபு மாத்திரம் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தார். யோபு என்னும் பெயருக்கு வெறுக்கப்பட்டவர் அல்லது சத்துருவாக கருதப்பட்டவர் என்று பொருள். யோபு என்னும் பெயருக்கு துக்கப்படுகிறவர் அல்லது துக்கித்து புலம்புகிறவர் என்றும் பொருள் சொல்லலாம். ஊத்ஸ் தேசத்திலே வசித்த ஏராளமான ஜனங்களில் யோபு மிகவும் விசேஷித்தவர். அவர்கள் எல்லோரையும் விட இவர் மிகவும் நல்லவர். தேவனுக்கு பயப்படுகிறவர், பொல்லாப்புக்கு விலகுகிறவர். இவர் ஒரு உத்தமர், சன்மார்க்கர். கர்த்தரே யோபுவுக்கு இப்படிப்பட்ட நற்குணங்கள் இருப்பதாக சாட்சி சொல்லுகிறார். யோபு தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து பயபக்தியாய் ஜீவிக்கிறார். பாவமில்லாமல் பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிறார். நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி ஆக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும் என்று யோபு தன்னை பற்றி சொல்லுகிறார். யோபு கர்த்தருடைய கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து உத்தமராகவும் சன்மார்க்கராகவும் இருக்கிறார். பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். யோபுவின் இருதயத்தில் தெளிந்த சிந்தனை இருக்கிறது. அவருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது. யோபு நம்பிக்கைக்குரிய மனுஷர். அவர் யாரையும் ஏமாற்றுவதில்லை, யாரையும் வஞ்சிப்பதில்லை. தன்னுடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முரண்படாத ஆலோசனைகளை சொல்லுகிறார். யோபுவை நம்பி எவ்வளவு பெரிய காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். யோபுவின் இருதயத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆளுகை செய்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் யோபுவுக்கு தம்முடைய தெய்வீக ஞானத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். யோபு தப்பு செய்வதற்கு பயப்படுவார். அவர் பொல்லாப்புக்கு விலகி ஜீவிப்பார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். யோபு கர்த்தருக்கு பயந்து சந்தோஷமாய் ஜீவிக்கிறார். பொல்லாப்புக்கு விலகி உத்தமராகவும் சன்மார்க்கராகவும் ஜீவிக்கிறார். ஊத்ஸ் தேசம் ஏதோமிற்கு மேற்கிலும் மேற்கு அரபியாவிலும் உள்ளது. கல்தேயரின் எல்லை வரையிலும் ஊஸ் தேசத்தின் எல்லை விரிந்து பரவி இருக்கிறது. அந்நாட்களில் அரபியா, பெத்தாரா ஆகிய பிரதேசங்களும் ஊஸ் தேசத்தில் அடங்கியிருந்தன. யோபு என்னும் பெயருக்கு நெருக்கப்படுதல் என்று பொருள். இவர் இசக்காரின் 3வது குமாரன். இசக்கார் யாக்கோபின் குமாரன். யாக்கோபின் பெயர் இந்த புஸ்தகத்தில் 56 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு ஒரு வரலாற்று நபர். இவர் ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல. ஆகையினால்தான் இந்த வாக்கியத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் என்று ஆரம்பமாகிறது. லூக்கா 16, 19, 20 ஆவது வசனத்திலும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியங்கள் எல்லாம் அந்த நபர்களின் வரலாற்று உண்மையை விளக்குகிறது. யோபு புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் கற்பனை கதைகள் அல்ல, இவை உண்மை சம்பவங்களாகும். யோபுவின் சுபாவம்: உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்திருக்கிறவர், பொல்லாப்புக்கு விலகுகிறவர். யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருக்கிறார்கள்.
யோபுவின் இரண்டாவது குடும்பத்தில் அவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறக்கிறார்கள். ஆடுகளும் ஒட்டகங்களும். யோபு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அதே வேளையில் அவர் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர். தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது மிகவும் சிரமம். ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க இயலாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஐஸ்வர்யவான்கள் பொதுவாக உலக பிரகாரமான காரியங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி இருப்பார்கள். கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் விட்டு விலகியே ஜீவிப்பார்கள். யோபுவோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவர் பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார். கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருப்பதற்கு யோபுவின் ஐஸ்வர்யம் அவருக்கு தடையாய் இல்லை. தன்னால் முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். தங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ள ஐஸ்வர்யங்களை கர்த்தருக்கு பிரியமான வழியில் செலவு பண்ண வேண்டும். அவர்களிடம் கர்த்தர் இன்னும் அதிகமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறார். யோபுவின் குடும்பத்தில் திரளான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை யோபு பயபக்தியோடு வளர்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். யோபுவிடம் திரளான சம்பத்து இருக்கிறது. அவருடைய குடும்ப செலவுக்கு ஒரு பற்றாக்குறையும் வருவதில்லை. எல்லாம் தாராளமாய் இருக்கிறது. யோபுவுக்கு எத்தனை காணி நிலம் உள்ளது என்று சொல்லுவதற்கு பதிலாக அவருக்கு எவ்வளவு மிருக ஜீவன்கள் இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவுக்கு ஆடுகளும் ஒட்டகங்களும் ஏர்மாடுகளும் கழுதைகளுமாகிய திரளான மிருக ஜீவன்கள் இருந்தது. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தவுடன் அவனுடைய பராமரிப்புக்காக தாவர வர்க்கங்களையும் கனி விருட்சங்களையும் படைத்தார். தாம் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளையும் கர்த்தர் போஷித்து பராமரிக்கிறார். கர்த்தர் மனுஷனுக்கு ஆகாரமாக சகல ஜீவ ஜந்துக்களையும் சிருஷ்டித்து அவற்றை ஆண்டு கொள்ளுமாறு மனுஷரிடம் சொன்னார். யோபுவுக்கு திரளான மிருக ஜீவன்கள் இருந்ததோடு அவருக்கு திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. இவற்றையெல்லாம் பராமரிக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். மிருக ஜீவன்கள் தவிர யோபுவுக்கு விளைச்சல் நிலங்களும் ஏராளமாய் இருந்திருக்க வேண்டும். அந்த நிலங்களையெல்லாம் கொத்தி பண்படுத்த வேண்டும். இவற்றிற்கு வேலையாட்கள் தேவை. யோபுவுக்கு எத்தனை வேலையாட்கள் இருந்தார்கள் என்னும் எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. அவருக்கு திரளான வேலையாட்கள் இருந்தார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு உத்தமராகவும் சன்மார்க்கராகவும் இருக்கிறார். நன்மை செய்கிறார். ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். ஊஸ் தேசத்திலே யோபுவின் பெயரும் புகழும் அதிகமாய் பரவி இருக்கிறது. தேசத்திலே தனக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்தது என்பதை யோபுவே சொல்லி இருக்கிறார். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் போகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் என்று யோபு தன்னை பற்றி சொல்லுகிறார். யோபு நேர்மையான வழியில் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறார். இதனால் அவருடைய ஐஸ்வர்யம் விருத்தி அடைகிறது. ஐஸ்வர்யம் அவருக்கு தங்குகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான வழியில் கர்த்தருக்கு பயந்து தொழில் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கு ஐஸ்வர்யம் வர வேண்டும். நம்மிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை பிறருக்கும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பார். யோபுவுக்கு மிகப்பெரிய சோதனை உண்டாயிற்று. அந்த சோதனையை பற்றி சொல்லப்படுவதற்கு முன்பாகவே யோபுவின் ஐஸ்வர்யமும் அவருடைய தெய்வ பக்தியும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் வரலாம். நம்முடைய ஐஸ்வர்யமோ நம்முடைய பேரும் புகழுமோ நமக்கு வரும் துன்பங்களை தடை பண்ண முடியாது. நம்முடைய ஜீவியத்தில் வேதனை வராமல் தடுப்பதற்கு ஐஸ்வர்யத்திற்கு பலன் இல்லை. உலக ஐஸ்வர்யம் நமக்கு மெய்யான பாதுகாப்பு அல்ல. வேதனைகளில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் ஐஸ்வர்யம் நம்மை பாதுகாக்காது. எல்லா மனுஷருக்கும் ஒன்று போலவே நடைபெறுகிறது என்று யோபுவின் சிநேகிதர்கள் சொன்னார்கள். யோபு தேவனுக்கு பயந்து ஜீவித்தார். அவருக்கும் பொல்லாப்பு வந்தது. நமக்கு பொல்லாப்பு வந்தாலும் நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். தேவனுடைய சித்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும். தங்கள் செல்வமும் பெயரும் புகழும் சரீர ஆரோக்கியமும் நிலையானது என்று உலக பிரகாரமான ஜனங்கள்
தங்கள் இருதயத்தில் தப்பிதமாய் யோசனை பண்ணுகிறார்கள். என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னைத் தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள் என்று ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 47:7-8. பூர்வ காலத்தில் ஒருவருடைய சொத்தை மதிப்பிடுவதற்கு அவருடைய மிருக ஜீவன்களை எண்ணுவது வழக்கம். இங்கு கூறப்பட்டிருக்கும் கழுதைகள் பெண் கழுதைகளை குறிக்கும். இவை கோவேறு கழுதைகள். இவற்றின் பாலை அக்காலத்தில் பருகினார்கள். ஆகையினால் ஆண் கழுதைகளை விட பெண் கழுதைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இங்கு கூறப்பட்டிருக்கிறது. கிழக்கு என்னும் வார்த்தையின் பயன்பாடு. ஆபிரகாம் அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக தேசத்திற்கு அனுப்பிவிட்டான். மெசபத்தோமியா, மீதியானியரோடும் அமலேக்கியரோடும் உதவி புரிந்தவர்கள் கிழக்கு தேசத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். சாஸ்திரிகள் கிழக்கு தேசத்திலிருந்து வந்திருந்தார்கள். யோபுவின் தேசம் மேதியா, பெர்சியா, அசீரியா, பாபிலோன் ஆகிய தேசங்கள். ரோம பேரரசிற்கு கிழக்கு பகுதியில் உள்ள தேசங்கள் வருங்காலத்தில் அந்தி கிறிஸ்துவிற்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்.